Hi friends, welcome back to Teju's channel. எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் துர்கா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். ஸோ நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும், நமக்கு வந்து தேஜஸ் பொட்டிக் இருக்குது. அதில் வந்து வெஸ்டர்ன் அண்ட் இந்தியன் மெத்தட் டெய்லரிங் வந்து நம்ம டீச் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்ட்டு. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்ன கண்டென்ட் பார்க்க போகிறோம்னா, என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, லாஸ்ட்டு 2 வீடியோவோட பார்ட் 3 தான் அது பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம டெக்ஸ்டைல் சயின்ஸ் போர்ட்ஃபோலியோ பார்த்தோம், அப்புறம் ஃபண்டமெண்டல் பார்த்தோம், டிசைன்ஸ் பார்த்தோம், ஃபண்டமெண்டல் FFD ஃபண்டமெண்டல் ஆஃப் ஃபேஷன் டிசைனிங் போர்ட்ஃபோலியோ பார்த்தோம். இன்றைக்கி வந்து பேசிக் ஆஃப் பேட்டர்ன் மேக்கிங் ஃபைல் வந்து உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோ ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது. ஸோ நிறைய பேர் வந்து காண்டாக்ட் பண்ணியும் கேட்குறீங்க, நிறைய பேர் வந்து கோர்சஸ் பற்றியும் கேட்குறீங்க. என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் ரிப்ளை பண்ணுறேன். நீங்கள் ஃப்ரீ டைமாக இருந்தால் நானே வந்து பேக் கால் கூட கொடுக்குறேன். ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ரிப்ளை கண்டிப்பாக வரும். ஸோ அதனால் கொஞ்சம் டைம் எடுத்தாலும் ஒரு நாள் 2 நாள் நான் அட்டன் பண்ணலைன்னா கூட ஒரு 3rd டே வந்து கண்டிப்பாக வந்து அதுக்கு ரிப்ளை பண்ணுவேன். நம்ம வீடியோ வந்து மண்டே வெனஸ்டே எவ்ரி வீக் வந்து மண்டே வெனஸ்டே ஃப்ரைடே வந்து 3 வீடியோஸ் வருது. சண்டே வந்து உங்களுக்கு லைவ் ஸ்ட்ரீம் வந்துட்டுருக்கேன் 6:30க்கு. ஸோ யாருக்காவது லைவ்லேயே வந்து யாருக்காவது கொஷின் கேட்கணுன்னா கூட கண்டிப்பாக நீங்கள் கேட்கலாம். உங்களுக்கு அதுக்கான பதில் வந்து நான் கண்டிப்பாக முடிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன். சின்ன கொஷினாக இருந்தால் ஈஸியாக நம்ம இமீடியட்டாக சொல்லிடலாம். அதே கொஞ்சம் பெருசாக இருந்தால் உங்களுக்கு டைரெக்டாக வந்து நம்ம யூடியூப்லேயே கூட நம்ம சொல்லலாம். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு 2 டேஸ் வந்து டெய்லரிங் பற்றி பார்க்குறோம் வீடியோஸில். நம்மளோட ஃப்ரைடே டாபிக் வந்து கண்டிப்பாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணணும்னு நினச்சிருக்கேன். ஸோ அதில் வந்து ஓப்பன் டாக்ஸ் ஆஃப் மை டே பை டே வாழ்க்கை பயணம் அப்படின்ற டாப்பிக்கில் ஸோ என்னோடய டே பை டே எப்படி இருக்குது, என்ன மாதிரியாக வந்து நம்ம மூவ் பண்ணுறோம், ஸோ கண்டிப்பாக உங்களுக்கும் அதே மாதிரி ரிலேட்டட் ஆகுதா இல்லையா அப்படின்றத வந்து நான் ஷேர் பண்ணுறதை வச்சு நீங்கள் கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுப்பீங்க. ஸோ சண்டே வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக வந்து ஒரு லைவ் ஸ்ட்ரீம் வைக்கலாம். லைவாக வந்து நீங்கள் ஏதாவது கொஷின் கேட்கறதுக்கு இமீடியட்டாக வந்து உங்களுக்கு வந்து ஆன்சர் பண்ண முடியும். ஸோ ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து தனியாக வந்து லைவ்லேயோ இல்லை ஆன்லைன்லேயோ வரத்துக்கு ஹெசிடேட் ஆவீங்க. ஸோ அதனால் வந்து நம்ம வந்து லைவாக வந்து எவ்ரி சண்டே வந்து 6:30 to 7 ஹார்ட்லி 20 மினிட்ஸ் இருக்கும். ஸோ டில் 7 o'clock வரைக்கும் நான் ட்ரை பண்ணி ½ an hour வந்து நம்ம கேட்குற கொஷின்ஸ்க்கு வந்து நம்ம டவுட் வந்து கிளியர் பண்ணுறேன் அப்படின்ட்டு நான் லைவ் வந்துட்டுருக்கேன். ஸோ கண்டிப்பாக வந்து யாருக்கெல்லாம் வந்து கொஷின் கேட்கணுன்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ கண்டிப்பாக வந்து ஜாயின் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு நம்ம ஃபைலில் வந்து எப்படிலாம் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க, பேசிக் ஆஃப் பேட்டர்ன் மேக்கிங் வந்து ஸோ எவ்வளோ ரிஸ்க் எடுத்து பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ எவ்வளோ பேட்டர்ன்லாம் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி ஸோ நம்ம வந்து டெய்லரிங் வந்து ஒன்றுமே இல்லை அப்படின்னு நினச்சிட்ருக்க டைமில் ஸோ அந்த ஒரு காலேஜில் படிக்கும்போது ஒரு மிஷினை பற்றி கூட டீட்டெயிலாக வந்து படிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி படிக்கும்போது அவங்களுக்கு அந்த டைம்லேயே வந்து என்ன ஆகிடும்னா மெக்கானிசம்லாம் கூட ஈஸியாக வந்து ஒரு நாலேஜ் வந்துடும். ஸோ அவ்வளோ டீப்பாக வந்து டைக்ராம், இப்போ வந்து ஒரு சயின்ஸ் குரூப்பில் வந்து நம்ம ஒரு சயின்ஸ் குரூப்பில் ஓரியன்டாக டைக்ராம் போட சொல்கிற மாதிரியே இதே மாதிரியே ஃபேஷன் டிசைன்லேயும் வந்து உங்களுக்கு அந்த டைக்ராம்ஸ்லாம் போட்டு அந்த ஃபைலெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து ஃபேஷன் டிசைனிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக வந்து இந்த ஃபைல் வந்து பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வாங்க இப்போ பார்க்கலாம். இதான் வந்து இது பேசிக் ஆஃப் பேட்டர்ன் மேக்கிங்கோட போர்ட்ஃபோலியோ. ஸோ இப்போ இதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபேஷன் டிசைனருக்கு வந்து டிசைனிங் படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா வந்து நமக்கே தெரியும். ஸோ இதில் தான் வந்து நமக்கு எல்லா பேட்டர்ன்ஸுமே வந்து சொல்லி கொடுப்பாங்க. நம்ம ஒரு ட்ரெஸ்ஸிங்கில் என்னென்ன அவுட்ஃபிட் இருக்கோ, எத்தனை 1000 அவுட்ஃபிட் இருந்தாலும் 1000ஸும் வந்து சொல்லி தருவாங்க. ஆனால் இது வந்து ஃபஸ்ட்டு செமஸ்டர்ன்றதால ஃபஸ்ட்டு பேசிக் ஆஃப் பேட்டர்ன் மேக்கிங்கில் வந்து அந்த ஃபஸ்ட்டு இருக்கிற பேசிக் மட்டும்தான் சொல்லி தருவாங்க. ஃபஸ்ட்டே வந்து உங்களுக்கு டீப்பாக வந்து ஹெவியான இதில் வந்து சொல்லித்தர மாட்டாங்க. ஸோ நம்மளும் அப்படி தானே பொறுமையாக தானே சின்ன சின்னதாக தானே போவோம். ஸோ அது மாதிரி இது பேசிக் திங்ஸு. ஸோ இது சர்டிஃபிகேட்டு, இதில் வந்து இண்டெக்ஸு கரெக்ஷன் ஆகிருக்கு. ஸோ இண்டெக்ஸில் பாருங்கள் எல்லாமே வந்து A+. ஸோ இதில் இன்ட்ரெஸ்ட் எடுத்து படிக்கும்போது வந்து நல்லா வந்து மார்க் வந்து ஸ்கோர் பண்ணலாம். இதில் வந்து எல்லா டீட்டெயிலும் இருக்குது. என்னென்ன ஒரு இண்டெக்ஸில் வந்து என்னென்ன இருக்குன்றதை வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ சாப்டர் 1 வந்து இன்ட்ரடக்ஷன் ஆஃப் பேட்டர்ன் மேக்கிங். ஸோ பேட்டர்ன் மேக்கிங்கை பற்றி இதை ஃபுல்லாக வந்து எழுதியிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு படித்தா வந்து போர் அடிக்கும். ஸோ அது என்னென்ன எப்பப்போ வந்துச்சு அப்படின்றது, யார் ஆத்தர், என்ன மாதிரி ஆத்தர்ஸ்லாம் இருக்கிறாங்க அப்படின்றத பற்றி, டூல்ஸ் என்னென்ன யூஸ் பண்ணாங்கலாம் பற்றிலாம் வந்திருக்கு. இப்போ பாருங்கள்,
ஸோ நம்ம இதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் டெய்லரிங் பற்றி இப்போ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க தெரியும் பாருங்கள். மெஷர்மெண்ட் டேப் ட்ரா பண்ணியிருக்கிறாங்க, ஸ்கேல் ட்ரா பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு தேவை. ஸோ நார்மலாக டெய்லரிங் ஷாப் போகும்போது டெய்லரிங் கிளாஸுக்கு போகும்போது நார்மல் டெய்லரிங் கிளாஸ் போகும்போது ஜஸ்ட் நீடட் மெட்டீரியல்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ப்ராப்பராக படிக்கும்போது இதெல்லாம் அவங்க ட்ரா பண்ணியே படிக்கிறாங்க. ஸோ என்னென்ன இருக்குது அப்படின்றதெல்லாம். இதுவும் திருப்பி மெஷர்மெண்ட் டேப் தான். இப்போ வந்து இந்த பேப்பர் ஸ்கேல் இது. ஸோ இதை மெஷரிங் வந்து எல்லா பக்கமும் உள்ள மெஷரிங்ஸ் வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. ஹெம் கேவ் அந்த மாதிரி. ஸோ இது வந்து நெயில்ஸ் இதுக்கு முன்னாடி ஒன்று இருக்குது பாருங்கள். இது உங்களுக்கு தெரியும். இது வந்து நம்ம வந்து எல்லாமே வந்து லைவாக பார்த்துருப்போம். ஸோ அதை ட்ராயிங்கில் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கண்டிப்பாக. இது வந்து நம்ம டெய்லர்ஸ் வீல் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம வீல் வச்சு பண்ணுவோம்ல, ட்ரேசிங் வீல், டெய்லர்ஸ் வீல் அப்படி சொல்லுவோம். ஸோ இது வந்து இது என்ன பாருங்கள், இது பார்த்தா உங்களுக்கு தெரியுமா? இது கலர்ஸ் பண்ணியிருந்தால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது வந்து மார்க்கிங் சாக்கு, டெய்லர்ஸ் சாக்கு. ஸோ இங்கே என்னென்ன இருக்கோ அதை வந்து இங்கே எழுதியிருக்கிறாங்க பாருங்கள். ஓகே. ஸோ இது வந்து ட்ரேசிங் பேப்பர், கார்பன் எழுதியிருக்காங்க பாருங்கள். ட்ரேசிங் பேப்பர் வந்து நம்ம பேட்டர்ன் மேக்கிங் வந்து ப்ரௌன் அண்டு ஒயிட் வந்து யூஸ் பண்ணுறோம். இது ட்ரேசிங் வீல். ஸோ இது வந்து பின்ஸ், நம்ம குன் பின்ஸ், பால் பின், குன் பின்றோம்ல, அந்த பின்ஸ் அது யூஸ் பண்ணி பண்ணுவோம். ஸோ அது தேவை. ஸோ இதெல்லாம் வந்து இது வந்து அந்த ஸ்பாஞ்சில் இருக்கும். அதோட இதுவும் கட்டிங் டூல்ஸு, பின் குஷன்ஸு. இது பின் குஷன் நம்ம குத்தி வச்சுப்போம்ல அது. ஸோ இது பார்க்கும்போது எவ்வளோ பாருங்கள், பார்க்கும்போது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இவ்வளோ ட்ராயிங் பண்ணி அதை டீட்டெயில் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம வந்து இப்போ டேரெக்டாகவே பார்க்குறோம், இருந்தாலும் நம்ம ட்ராயிங் யாரும் பண்ண மாட்டோம் இதெல்லாம். ஸோ சிசர்ஸ் பாருங்கள். இது வந்து நார்மல் வந்து ட்ரெஸ் மேக்கிங் ஃபேப்ரிக் சீசரு. இது வந்து நார்மல் சீசரு, நம்ம பேப்பர் கட்டிங் அந்த மாதிரி ஏதாவது பண்ணிக்கிற சீசர். இது வந்து பிங்கிங் ஷர்ட்ஸு. ஸோ இது வந்து இந்த மாதிரி பல்லாக இருக்கிறது வந்து உங்களுக்கு வந்து கட்டிங் வந்து காமிக்கும். என்னன்னாக்கா நம்ம ஓவர்லாக் வந்து பண்ணும்போது டெய்லர்ஸ்லாம் வந்து ஜிக்ஸாக்காக கட் பண்ணி விடுவாங்க பாருங்கள். அப்போ வந்து த்ரெட்டு வந்து வெளியில் வராது. ஸோ அதுக்கோசரம் யூஸ் பண்ணுற சீசர்ஸ். யாராவது யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது பேப்பர் சீசர், பேப்பர் கட்டிங் சீசரு. இது வந்து சீம் ரைப்பர். நம்ம சீம் ரிப்பேர் பண்ணுவோம்ல, நம்ம ரிமூவ் பண்ணுவோம்ல, அந்த தப்பாக தச்சிட்டா ஸ்டிச் ரிமூவர் நம்ம சொல்லுவோம். ஸோ இங்கே வந்து சீம் ரிப்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஹோல் இம்ப்ரெஷனுக்கு நம்ம அந்த இடத்துல ஹோல் போட்டு தான் அந்த இம்ப்ரெஷன் தெரியறதுக்கோசரம் அந்த டூல், அந்த மாதிரி டூல் இது. ஸோ இப்போ பாருங்கள், இது ரோட்டரி கட்டர் வந்து இது ரொம்ப எக்ஸ்பென்சிவ். ஃபாரினர்லாம் வந்து ஃபாரின் வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து இது யூஸ் பண்ணுவாங்க கட் பண்ணுறதுக்கு. நம்ம ஜாஸ்தியாக வந்து இது யூஸ் பண்ணுறது கிடையாது ரெகுலராக. இது வந்து எக்ஸ்பென்சிவ்ன்றதால நிறைய பேர் வாங்குறதே இல்லை. ஸோ இது நாச் பண்ணுறது. அப்புறமா வந்து நீடில்ஸ், இதெல்லாம் வந்து எல்லா சைஸ் நீடில் பாக்ஸ் நம்ம பார்த்துருக்கோம்ல, இது பார்க்கும்போதே தெரியுதா நீடில் பாக்ஸ் இது. ஸோ அதனால தான் உங்களுக்கு பார்த்தா தெரியாதுன்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது சீவிங் மிஷின் நீடில், இது சீவிங் த்ரெட்டு, இது ட்ரிம்மர். இது வந்து ட்ரிம்மர். ஸோ எவ்வளோ கஷ்டம் பாருங்கள், எவ்வளோ இதெல்லாம் கூட நம்ம அவங்க எக்ஸ்போஸ் பண்ணி கரெக்டாக ட்ரா பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஒயர் நீடில் த்ரெட்டு நமக்கு தெரியும்ல, நீடிலில் வந்து த்ரெட்டு கோக்க முடியல நம்ம யூஸ் பண்ணுவோம்ல அது. ஸோ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்றதால. இது வந்து அயன் பாக்ஸ், நார்மல் ஐரன் பாக்ஸ். இது வந்து ஸ்டீம் ஐரன் பாக்ஸ் வந்து கிளாத்தில் பட்டாலும் உங்களுக்கு சில்க் கிளாத்துக்கெலாம் வந்து எந்த டேமேஜும் ஆகாது. ஸோ இது ஐரன் பாக்ஸ் போர்டு. இது வந்து ஸ்லீவ் போர்டு, ஏதாவது சின்ன போர்டு, ஒரு ப்ளவுஸ் எல்லாம் அயன் பண்ணுறதுக்கு நீட்டாக பண்ணுறதுக்கு இந்த போர்டு தான் யூஸ் பண்ணுவோம். இது வந்து பாயிண்ட் ப்ரெஷர் அண்டு பவுண்டிங் பிளாக்குன்னுவாங்க. பாயிண்ட் ப்ரெஷர்னால் நம்ம கரெக்டாக அந்த டாட்ஸ்லாம் இது வந்து நிறைய பெரிய இண்டஸ்ட்ரியலில் யூஸ் பண்ணுறாங்க. நம்ம வந்து ஜாஸ்தியாக அதெல்லாம் யூஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ இது டைப்ஸ் ஆஃப் பேப்பர் யூஸ்டு ஃபார் பேட்டர்ன் மேக்கிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இது வந்து என்ன மாதிரி டைப் ஆஃப் பேப்பர் வந்து யூஸ் பண்ணுவாங்கன்றதை பற்றிலாம் டீட்டெயிலாக போட்டிருக்காங்க. ஸோ இது சாப்டர் 2ல் சீவிங் மிஷின் பற்றி நம்ம இங்கே பாருங்கள். சூவிங் மிஷின் ஃபுல்லாக ட்ரா பண்ணியிருக்காங்க. அதோட இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டு அதோட மிஷினையும் ஃபுல்லாக ட்ரா பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஹெட்டு இது வந்து ட்ரேசிங் எல்லாம் கிடையாது, கையிலேயே ஃப்ரீ ஹேண்ட்ஸ்லேயே பண்ணியிருக்கிறாங்க. அதோட பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்கிறாங்க என்னென்ன எந்த இடத்துல எது இருக்குன்னு. ஸோ அவ்வளோ டீப்பாக படிக்கிறாங்க. ஸோ படிக்கும்போது அவங்களுக்கு வந்து நாளைக்கு ஏதாவது ரிப்பேர்னால் கூட அவங்களாலே ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஸோ நம்ம சும்மா நார்மலாக படிக்கிறதால நம்மளால் டக்குன்னு வந்து கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இது அதை பற்றி ஒரு டூல்ஸ் அங்கே மென்ஷன் பண்ணியிருந்தாங்கல்ல, அதை பற்றி ஒன்று என்னென்ன ஒர்க் பண்ணுதுன்றதை பற்றி அவ்வளோ ஒர்க் எழுதியிருக்கிறாங்க பாருங்கள். த்ரெட்டு ஃபிகர், இதை லாஸ்ட்டு த்ராட் பிளேட்டு,
லூப் ஸ்பெண்டர், அது ஒரு ஒன்றுக்கும் ஒரு ஒரு நேம் கொடுத்து இங்கே இருக்க நேம் கொடுத்துருக்குறாங்கல்ல, இது இங்கே பார்த்தீங்களா அதோட மிஷினிங்க்கு நேமு, அந்த நேமிங்க்கு எல்லாமே இங்கே இருக்கிற அத்தனை நேமிங்கோட ஹெட்டிங்க்கும் நான் அவங்க கீழே வந்து எழுதியிருக்கிறாங்க. இப்போ ஸ்பூல் பின்னனா இது என்ன யூஸ் ஆகுது அப்படின்றத பற்றி எழுதியிருக்கிறாங்க. ஸோ இது சிவிங் மிஷின் அட்டாச்மெண்ட் பற்றி எழுதியிருக்காங்க. நேரோ ஹெம்மர் ஃபோல்டர், ஹெம் பண்ணுறதோட ஃபோல்டர். ஸோ அதோட வர டூல்ஸு ரஃப்லரு, பைண்டர் ஃபுட்டு, ஸோ நம்ம ஜிப்பர் ஃபுட்டு பார்த்துருக்கோம். ஜிப்பர் ஃபுட்னா லெஃப்ட் ரைட் டென்ஷன் சொல்லுவோம்ல. ஸோ சிலதை வந்து நம்ம அடிக்குவேட்டாக அப்பப்போ யூஸ் பண்ணுறோம், சிலது வந்து நிறைய யூஸ் பண்ணுறது கிடையாது. இப்போ பாருங்கள் ஜுக்கி மிஷின், இப்போ வந்து அது நார்மல் மிஷின் பார்த்தாங்க. இப்போ ஜுக்கி மிஷினில் வந்து என்ன மாதிரியான இப்போ ஐட்டம்ஸ்லாம் எங்கெங்கே ப்ளேஸ் ஆகிருக்கு அப்படின்றதையும் வந்து அவங்க ப்ளேஸ் பண்ணி, ஸோ இங்கே உங்களுக்கு இங்கே வந்து டீட்டெயில் காமிச்சிருக்காங்க பாருங்கள். இது என்னன்னு தெரியுதா? இது அப்படியே போது போல் இது மாதிரி த்ரெட்டு மாதிரி, இது த்ரெட்டு எங்கே போடணும், இங்கே போடுவோம், நெக்ஸ்ட் இங்கே போடணும், இங்கே போடணும், த்ரெட்டை கூட வந்து எப்படி போடணுன்றதை ட்ராயிங் மூலியமாக காமிச்சிருக்கிறாங்க. நம்மலாம் வாயில் சொல்லி தான் கற்றுப்போம், இது வந்து ட்ராயிங் பண்ணி காமிச்சு கொடுத்துருக்குறாங்க. ஸோ பாபின், கை தெரியுதா, ஹேண்டில் பாபிங் சுற்றுறது மாதிரி, கை ஃபிங்கர் தெரியுதா, பாபிங் சென்டரில் இருக்குது, பாபிங் இருக்கிற மெயின்டெனன்ஸ் ஆஃப் சீவிங் மிஷின், க்ளீனிங்கு, ஆயிலிங்கு, அதை பற்றியும் எழுதியிருக்கிறாங்க பாருங்கள். மெயின்டெனன்ஸ் ஆஃப், நான் சொன்னல மெயின்டெனன்ஸ் ஆஃப் சீவிங் மிஷின், க்ளீனிங், ஆயிலிங் எப்படி பண்ணணும் அப்படின்றத பற்றியும் அவங்க வந்து எழுதியிருக்கிறாங்க. ஸோ அது மாதிரி ஒன்று ஒன்று சொன்னால் நிறைய பண்ணிகிட்டே போயிட்டே இருக்குது. ஸோ அவ்வளோ டீப்பாக படிச்சுட்ருக்குறாங்க. ஸோ இது வந்து நம்ம ஸ்டிச்சஸ் நார்மலாகவே வந்து ஸ்ட்ரைட் ஸ்டிச்சஸ்ஸு, இது மேலேயே வந்து ஸ்டிச்சஸ் போடுறதுலாம் வந்து அவங்க ஸ்டிச்சிங் ப்ராக்டிஸ் வந்து கொடுக்கறதுக்கு தான் இந்த லைன்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அது எல்லா லைன்ஸும் பாருங்கள், நம்ம வீடியோலேயும் நிறைய வந்திருக்கும், பட் அவங்களதில் எவ்வளோ ப்ரொசீஜராக ஃபைலிங் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அதை வந்து கிளாத்தில், பேப்பரில் ஃபஸ்ட்டு பண்ணியிருக்காங்க, இப்போ கிளாத்தில் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ சர்க்கிள் ஸ்டிச். இப்போ சாப்டர் 3, இது வந்து வெரைட்டிஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் சீவிங் மிஷின். சாப்டர் 3ல் வந்து இண்டஸ்ட்ரியல் சீவிங் மிஷின் என்னென்ன இருக்குது அப்படின்றத பற்றி டீப்பாக பார்த்துருக்குறாங்க. இங்கே ஒன்று போயிடுச்சு. ஸோ இண்டஸ்ட்ரியல் சீவிங் மிஷினில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது அப்படின்றத இல்லஸ்ட்ரேஷன் ஆஃப் ஃபீடிங் மிஷின்ஸ். சாப்டர் 4ல் சீவிங் த்ரெட்ஸை பற்றி பார்த்துருக்குறாங்க. சாப்டர் 4ல் சீவிங் த்ரெட்ஸ், இதெல்லாம் த்ரெட்டெல்லாம் வந்து அதுக்குள்ளே எப்படி இருக்கோன்றதை அப்படியே ட்ரா பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து இந்த ஹோல் ஆப்ஜெக்ட்டு, அந்த ஹோல் ஆப்ஜெக்டையும் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க, நேம் ப்ளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. டைப்ஸ் ஆஃப் சீவிங் மிஷின்ஸ், நீடில்ஸ். ஸோ நீடில் பற்றியும் நிறைய பாருங்கள். 70/10 மீன்ஸ் 100/16, 90/14, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும்ல. டெய்லரிங் தெரிஞ்சவங்களுக்கு கண்டிப்பாக இதெல்லாம் தெரியும். 120/19. ஸோ இது வந்து எதுக்கு யூஸ் ஆகுது, யூனிவர்சலாக எதுக்கு யூஸ் பண்ணுறோம் கிளாத்துக்கு. ஸோ அவ்வளோ நம்ம வந்து பார்க்கும்போதே வந்து ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. ஸோ இவ்வளோ டீட்டெயிலாக சொல்லித்தராங்க அப்படின்ட்டு. ஸோ இப்போ 100/16 நீடில் வந்து இதுக்கு சில பேர் அது ஒரு வாட்டி நம்ம கேட்டாவே தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் வந்து இவ்வளோ டீப்பாக பண்ணும்போது வேறு ஒருத்தவங்களுக்கும் அவங்க டீச் பண்ணுறதுக்கும் சரி, அவங்களோட எஜுகேஷன் இன்னும் ஹையர் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கும் சரி ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். சாப்டர் 5 இன்ட்ரடக்ஷன்ஸ் ஆஃப் பேசிக் ஹேண்ட் ஸ்டிச்சஸ். ஹேண்ட் ஸ்டிச்சஸை பற்றி இன்ட்ரடக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. பாருங்கள், அப்படியே ஹேண்டு ட்ரா பண்ணி நீடிலெல்லாம் பண்ணிவிட்டு அது எவ்வளோ நீட்டாக பண்ணியிருக்கிறாங்க பாருங்கள். ரன்னிங் ஸ்டிச்சு, பேக் ஸ்டிச்சு. ஸோ நமக்கு தெரியும்ல என்னென்ன ஸ்டிச்சஸ் இருக்கும்னு, ஹேண்ட் ஸ்டிச்சஸ், அதெல்லாம் வந்து பிக்சராக ஒட்டி அதை பற்றி டீட்டெயிலாக எழுதியிருக்கிறாங்க. இது பாருங்கள், ஈவன் நான் வந்து இந்த மாதிரி நம்ம ஓட்டு தையல் அப்படின்னு நம்ம தமிழில் சொல்லுவோம். அதை வந்து அதுக்கெல்லாம் ஒரு நேம் கொடுத்து நீட்டாக வந்து பண்ணியிருக்கிறாங்க. இது அன்ஈவன் பஸ்ட் ஸ்டிச்சஸ்ஸு. ஸோ அன்ஈவனாக இருக்குது, இது ஈவனாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி படிக்கும்போது அவங்க ஹையர் லெவலில் வந்து அதை நேம் பண்ணவும் அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது ரன்னிங் ஸ்டிச்சு, இது பிளெயின் ஹெம்மிங், இது பிளெயின் ஹெம்மிங் சொல்கிறாங்க. இதில் இன்னும் வந்து பிளைண்ட் ஹெம்மிங்னா பாருங்கள், இதில் ஹெம்மிங் பண்ணியிருக்கிறதே தெரியல.
நம்ம பிளைண்ட் ஹெம்மிங்லாம் பண்ண மாட்டோம். ஸோ அதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஹேண்ட் ஓவர் காஸ்ட்டு, ஹேண்ட்லேயே இப்படி பண்ண, ஓவர் காஸ்ட்டாக நம்ம ஓவர்லாக் பண்ணோம்ல அது ஹேண்ட்லேயே பண்ணுறதுக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ பட்டன் ஹோல் ஸ்டிச்சஸ்ஸு, டெய்லர் ஸ்டாக், இது வந்து நம்ம அந்த டேக்னா என்ன, நம்ம டாக்காக போடுவோம்னு சொல்லுவோம்ல, அதை தான் வந்து டேக் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இது செயின் ஸ்டிச் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஸோ திருப்பி அதே தான், எவ்வளோ டீட்டெயிலாக பார்த்துருக்காங்க பாருங்கள். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இதை பார்க்கும்போது. ஸோ அவங்க ஃப்யூச்சரில் இதை எடுத்து பார்த்தா கூட இதெல்லாம் வந்து அவங்க பார்த்துட்டு அப்படியே வேறு யாருக்காவது சொல்லித்தரனா கூட அவங்களுக்குலாம் வந்து லைஃப்பில் வந்து ஜாப் வந்து நிறைய வெரைட்டிஸாக இவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பவுன் சீம், ஸோ ஸ்டிச்சிங்லேயே நிறைய விதம் வந்து சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இங்கே பாருங்கள், அந்த பிங்க்டு அண்டு ஸ்டிச்சுடு ஸ்டீம் அந்த இதில் ஷேர்ஸில் கட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். எப்படி இந்த மாதிரி தான் வரும் கட் பண்ணாக்கா. ஓவர்லாக் சீம்ஸு சாப்டர் 6ல் பேட்டர்ன் மேக்கிங். ஸோ இப்போ தான் மெயின் வந்து பேட்டர்ன் மேக்கிங் பற்றி வந்திருக்கு சாப்டர் 6ல், இன்ட்ரடக்ஷன் டு பேட்டர்ன் மேக்கிங். இப்போ பேட்டர்ன் மேக்கிங் பற்றி ஃபுல்லு டிராஃப்டிங்கு, ட்ரேப்பிங்கு, ஃப்ளாட் பேப்பர் பேட்டர்ன் மேக்கிங்கு எல்லாம் வந்து இதில் படிச்சிருக்கிறாங்க. இது ஒன்லி 6 மந்த்லேயே வந்து இவங்க இவ்வளோ கவர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நமக்கு பார்க்குறதுக்கே டயர்டாகுது. ஸோ அவங்க இப்போ பண்ணும்போது எவ்வளோ டயர்டாக இருக்கும் பாருங்கள். சாப்டர் 8ல் வந்து டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் கிட்ஸ் வியர் கார்மெண்ட். ஸோ கிட்ஸோட கார்மெண்ட் பாருங்கள், 0லேருந்து பண்ணியிருக்கிறாங்க, பர்த் 4 to 5 அதுலேருந்து பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ எல்லா மெஷர்மெண்ட்டு எப்படி எடுக்கிறது, செஸ்ட்டு வேஸ்ட்டு எத்தனை டோட்டல் மெஷர்மெண்ட் இருக்குது, எக்ஸு ஒய் வரைக்கும் இருக்குது, ஏபிசிலேருந்து. ஸோ இவ்வளோ மெஷர்மெண்ட்ஸ் இருக்குது. இப்படிலாம் எடுத்து பேட்டர்ன் மேக்கிங் மூலியமாக பண்ணும்போது தான் அதோட ட்ரெஸ்ஸோட ஃபிட்டிங் வந்து கரெக்டாக கிடைக்கும். நார்மலாக வந்து அப்புறமா இதை பார்த்து சிம்பிளாக வந்து கற்றுக்கிட்டு இப்போ டெய்லர்ஸ்லாம் வந்து சிம்பிளாக பண்ணுறாங்க. அது ஃபிட்டிங் கிடைக்கலனாலும் சார்ஜஸ் வந்து உங்களுக்கு கம்மியாக இருக்கும். ஸோ நீங்கள் படித்தாவே வந்து இப்போ ஒரு ஃபேஷன் டிசைன் படித்தாவே வந்து பேட்டர்ன் மேக்கிங் தான் வந்து காலேஜ்லலாம் சேர்ந்து கோர்ஸாக படிக்கும்போது பேட்டர்ன் மேக்கிங் தான் சொல்லி தருவாங்க. நார்மல் டெய்லரிங் சொல்லி தர மாட்டாங்க எங்கேயுமே. இது சம் இடத்துல இன்ச்சஸ்லேயும் இருக்கும், சென்டிமீட்டர்லேயும் இருக்கும். இவங்களுக்கு ரெண்டுமே கவர் பண்ணுறாங்க. இது பாருங்கள், ஏலைன் ஃப்ராக்கு, நான் ஏலைன் ஃப்ராக் வந்து எப்படி மேனிப்புலேட் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்திருக்கு. வேஸ்ட் ஃபஸ்ட்டு ஏலைன் ஃப்ராக்கு, இது வேஸ்ட் லைன் ஃப்ராக்கு, அதோட பேட்டர்ன்ஸு சின்னதாக இருக்குது. இது அப்படியே பெருசாக பண்ணும்போது, பெரிய மெஷர்மெண்ட் பண்ணும்போது இப்போ இவங்க பேப்பர் ஸ்கேலில் பண்ணியிருப்பாங்க, அது அப்படியே டெவலப் ஆகிடும் பெருசாக. பாருங்கள், இது சர்க்குலர் ஸ்கர்ட்டு. ஸோ இப்போ பாருங்கள் ஃபோட்டோஸ், பிக்சர்ஸு. இதை வந்து இப்போ பாருங்கள், இது பேபி டாப்பு, இது ஜப்லா, இது வந்து ஸ்கர்ட்டு, இது வந்து ஷர்ட்டு, நிக்கரு, பேபி ஃப்ராக்கு, ஸ்கர்ட்டு, ஸ்ட்ரைட் ஸ்கர்ட்டு, இத்தனையும் வந்து அவங்க வந்து ஸ்டிச் பண்ணதை வந்து ஆங்கரில் போட்டு ஃபோட்டோ எடுத்து நம்ம இப்போ அதை அப்படியே லைவாக பார்க்கலாம் பாருங்கள். இதை பார்த்தீங்களா, அந்த ஃபோட்டோ தான் இது, அந்த ட்ரெஸ் இது. அதுக்கப்புறமா வந்து இதெல்லாம் வந்து பேட்டர்ன் மேக்கிங்கில் கிட்ஸ் வியர் வந்து ஃபஸ்ட் கவர் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஜப்லா, இந்த ஃபஸ்ட்டு இங்கே பார்த்தோம்ல, இதோடது இது ஃபோட்டோ காப்பியில் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ பாருங்கள், இது வந்து இது கீழே இருக்கிறது. அப்புறமா வந்து ஸ்கர்ட் பாருங்கள், ஸ்ட்ரைட் ஸ்கர்ட்டு, இதான் ஸ்ட்ரைட் ஸ்கர்ட். இதில் கலர் டிஃப்ரெண்ட்டாக தெரியுது உங்களுக்கு. இதில் வந்து க்ரீன், ஆக்சுவலி இது வந்து டார்க் ப்ளூ தெரியுது இல்லை, அந்த ஃபோட்டோ காப்பியில் அந்த மாதிரி தெரியுது. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து கடைக்கு போனால் கூட நமக்கு வந்து அந்த லைட்டில் வந்து சூப்பராக தெரியும், வீட்டுக்கு வந்து பார்த்தா டிஃப்ரெண்ட்டாக தெரியும் பாருங்கள். அந்த மாதிரி தான் இது. ஸோ இது வந்து ஸ்கர்ட், சர்க்குலர் ஸ்கர்ட் பண்ணியிருக்கிறாங்க பாருங்கள், குட்டியாக சர்க்குலர் ஸ்கர்ட்டு. ஒரு 2 இயர் பேபிஸ்க்கு போடலாம். இதெல்லாம் சர்க்குலர் ஸ்கர்ட் இங்கே இருக்குல்ல, அதுவும் அதே கலர் தான் தெரியுது. ஃபைனலாக வந்து நம்ம இது பார்க்குறோம், ஃபைனலாக இது பார்க்கலாம். நிக்கர் தைச்சிருக்கிறாங்க. அப்புறமா வந்து ஷர்ட், அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. இதெல்லாம் வந்து நம்ம ஃபோட்டோ காப்பி பண்ணி இதில் வந்து பிரிண்ட்டு போட்டு இந்த ஃபைலாக வச்சுக்கிறாங்க. இது எப்போயா இருந்தாலும் இந்த கிளாத் மிஸ் ஆனால் கூட இவங்களுக்கு வந்து
இந்த ஃபைல் வந்து எங்கேயும் மிஸ் ஆகாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து ஃபேஷன் டிசைனிங் கோர்ஸ் வந்து பண்ணணும், அதில் என்ன இருக்குதுன்னு தெரியலன்னு நினச்சிட்ருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு கிளியர் மைண்ட் கிடச்சி கண்டிப்பாக அவங்களும் வந்து ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக உங்களால் அவங்க ஜாயின் பண்ணுவாங்க. ஸோ அதனால் அவங்க லைஃப் வந்து ஃப்யூச்சர் வந்து ரொம்ப நல்லதாக இருக்கும். நம்ம கொஞ்சோண்டு பேட்டர்ன் மேக்கிங் கற்றுக்கும் போதே அதனால் நிறைய பெனிஃபிட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ப்ரொசீஜராக படிக்கும்போது இன்னும் நிறைய பெனிஃபிட் இருக்கும். ஸோ அது பார்க்கும்போதே உங்களுக்கு ஒரு கிளியராகவே தெரியும். ஸோ கண்டிப்பாக வந்து இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய். நெக்ஸ்ட்டு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம்.